மகிந்தவுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டில் கலவரம் தோன்றும், எச்சரிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர். அனுர அரசுக்கு எதிராக முதலில் போராட்டத்தில் இறங்கும் விவசாயிகள், எச்சரிக்கும் சங்கம். விரைவில் புதிய சட்டமா அதிபர், அனுரவின் அடுத்த அதிரடி மாற்றம். சந்திரிகா மைத்திரி மகிந்தவுக்கு தனிச்சட்டம் கிடையாது, எச்சரிக்கும் அரசாங்கம். நாமலை கைது செய்ய தீவிரம், மகிந்தவின் அடுத்த கட்ட நகர்வு. 300 ரூபாய் வரை உயர்வடையுமா தேங்காயின் விலை, அமைச்சர் மறுப்பு. திருத்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல். யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச் சூடு, இலங்கை அரசில் கடும் சீற்றத்தில் இந்தியா. சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு, வெளியான அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் நேற்றிரவு கொழும்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து போட்டியிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம். பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக நாங்கள் செயற்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீதான கௌரவம் இன்றும் அவ்வாறே உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு நாட்டுக்கு முக்கியமானது. அவருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் இந்த நாட்டில் மீண்டும் கலவரம் தோற்றம் பெறும் என தெரிவித்தார். தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டதை போன்று நெல்லுக்கான உத்தரவாத விலையை சாதகமான முறையில் நிர்ணயிக்க வேண்டும். முறையற்ற வகையில் செயற்பட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகள் தான் முதலில் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என விவசாயி ஒன்றிணைந்த சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்தார். அனுராதபுரம் பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பெரும்போக நெற்செய்கை அறுவடை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் நெல்லுக்கான உத்தரவாத விலை இதுவரை நிர்ணயிக்கப்படவில்லை. நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயத்தை அரசாங்கம் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக விவசாயத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். அத்துடன் விவசாயிகள் வெற்றிலை போடும் செலவையும் நெல்லுக்கான உத்தரவாத விலையில் சேர்த்துள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள் வெற்றிலை போடுவது அரசாங்கத்துக்கு தேவையற்றதொரு விடயமாகும். விவசாயிகளை நெருக்கடிக்குள்ளாக்க நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைத்தால் கோட்டபய ராஜபக்சவுக்கும் அவரது அரசாங்கத்துக்கும் மேற்பட்ட கதையே இந்த அரசாங்கத்துக்கு மேற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்தில் நியமிக்கப்பட்ட பாரிந்த ரணசிங்க தற்போதைக்கு சட்டமா அதிபர் பதவியில் கடமையாற்றுகின்றார். இதனால் சட்டமா அதிபர் பதவிக்கு புதியவர் ஒருவர் விரைவில் நியமிக்கப்படலாம் என அரசாங்கத்துக்கு நெருக்கமான தகவல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது. தேசிய மக்களர் சங்கத்தின் முக்கிய நிகழ்ச்சி நிரலின் கீழ் அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதசன யாப்பா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் புதல்வர் ஜோசித ராஜபக்ச ஆகியோர் மிக இலகுவாக பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இது ஆளும் தரப்புக்குள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் சட்டம் அதிபர் திணைக்களத்தில் எதிர்க்கட்சிக்கு சாதகமான அதிகாரிகள் கடமையாற்றுவதாக அதிருப்தி மனோபாவம் ஒன்றும் ஆளுங்கட்சிக்குள் எழுந்துள்ளது. இதன் விளைவாக சட்டம் அதிபர் ஓய்வில் அனுப்பப்பட்டு புதிய சட்டம் அதிபர் ஒருவர் விரைவில் நியமிக்கப்படும் சாத்தியம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் மறைந்த ஜனாதிபதி ரணில் சிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவுக்கு ஒரு சட்டமும், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பிரிதொரு சட்டமும் இல்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச சுட்டிக்காட்டினார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், கடிதம் மூலம் அறிவித்தால்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமான இல்லங்களில் இருந்து வெளியேறுவதாக முன்னாள் ஜனாதிபதிகள் குறிப்பிடுவது அவர்கள் வகித்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்ற பதவிக்கு பொருத்தமானதல்ல. முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் இல்லங்கள் தொடர்பில் அரசாங்கத்தால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் வெறுமனே ஊடக பிரசாரத்துக்கானவை மாத்திரமல்ல, பல்வேறு தகவல்களை நாம் தற்போது முன்வைத்திருக்கின்றோம். அதற்கமைய அந்த இல்லங்களில் இருந்து வெளியேறுமாறு நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் அறிவித்துவிட்டோம். இதற்கு முன்னர் இந்த இல்லத்தை
பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் பாரியார் கேமா பிரேமதாச அதனை ஒப்படைத்து விட்டு சென்றார். அதன் பின்னர் கோட்டபய ராஜபக்சவும் அவ்வாறு செயற்பட்டிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை பயன்படுத்தி இருக்கவில்லை. இவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளே. அவ்வாறு இருக்கையில் அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு ஒரு சட்டம் இல்லை. மைத்திரிபால சிறிசேனவின் இல்லம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பில் உத்தியோகபூர்வ இல்லம் என்றால் என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் கவனத்திற்கொண்டு அவர்கள் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். எனவே விரைவில் இந்த இல்லத்திலிருந்து மஹிந்த வெளியேறுவார் என எதிர்பார்க்கின்றோம். கடிதம் அனுப்பினால் தான் வெளியேறுவோம் என சிலர் கூறிக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் சாதாரண மக்கள் அல்ல, முன்னாள் ஜனாதிபதிகள் ஆவர். எனவே இவர்கள் இவ்வாறு செயற்படுவது அவர்கள் வகித்த பதவிக்கு தகுதியானதல்ல என்றார். விடுதலை புலிகளை நசுக்கியதற்காக நாமும் எங்கள் பரம்பரையும் கூட கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்ற உண்மையை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே அறிந்திருந்தோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருப்பார். இத்தகைய சவால்களை எதிர்கொண்டாலும் நாங்கள் எமது அரசியலை தொடர்வோம் என்றார். இதேவேளை ரக்பி அபிவிருத்திக்காக இந்திய நிறுவனம் ஒன்று வழங்கிய ரூபாய் 70 மில்லியனை முறைகேடாக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை அடுத்து நாமல் எம்பிக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கடந்த திங்கட்கிழமை இரவு விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இரவு போசன விருந்தொன்று இடம்பெற்றிருந்தது. இந்த வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மொட்டு கட்சியிலிருந்து விலகி கடந்த காலங்களில் ஏனைய கட்சிகளில் இணைந்து கொண்டிருந்த சுமார் 18 அரசியல்வாதிகளிடம் இந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் தமது கட்சி இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைந்து செயற்பட முன்வருமாறு மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் பறிக்கப்படும் சாத்தியம் உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக அவர் மீது அனுதாபம் கொண்டிருந்த முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் மஹிந்தவின் அழைப்பு குறித்து கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளனர். எனினும் மொட்டு கட்சியில் இருந்து விலகியவர்களை மீண்டும் இணைந்து செயற்பட மஹிந்த ராஜபக்ச அழைப்பு விடுத்த நிலையில் அது தொடர்பில் நாமல் ராஜபக்ச மறுப்பு தெரிவித்துள்ளார். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்வு கூற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். தேங்காய்களின் விலை 300 ரூபாய் வரை உயர்வடையும் என எவராலும் எதிர்ப்பு கூற முடியாது. அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் தோட்ட நிறுவனங்கள் ஊடாகவும் சதோச ஊடாகவும் தேங்காய்களை விநியோகித்துக் கொண்டே இருக்கின்றோம். எவ்வாறாயினும் நாம் இதனை முகாமை செய்து கொண்டு பயணிக்கின்றோம் என்பது உண்மை. இந்த நிலையில் தேங்காய் தட்டுப்பாடு என்பதற்காக கலவரமடைந்து அவசரப்பட்டு தேங்காயை கொள்வனவு செய்ய வேண்டாம். சில துறைகளில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அரசாங்கம் அவற்றுக்கான முழுமையான முயற்சியுடன் தலையிட்டு வருகிறது. இவை பருவகால பிரச்சனைகளாகும். அவற்றுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்திருக்கின்றோம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார். திருத்தப்பட்ட மின் கட்டணம் குறித்து கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த கலந்துரையாடல் திருத்தப்பட்ட மின்சார கட்டண சலுகையை பொதுமக்கள் முறையாக பெறுகிறார்களா என்பது குறித்து ஆராய்வதற்காகவே நடத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் இந்த கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் நிறுவன தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை வர்த்தக சபை, வர்த்தக மற்றும் தொழில்துறை சபைகளின் கூட்டமைப்பு, இலங்கை உணவக உரிமையாளர் சங்கம், இலங்கை தேசிய தொழில்துறை சபை, கட்டுமான தொழில் சபை மற்றும் கூட்டு ஆடை சங்கங்கள் மற்றும் ஆகியவை கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் மீது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடற்றொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான
ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் இந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமில்லை எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்திய கடற்றொழிலாளர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளிலாலேயே துப்பாக்கி இயங்கியது என கடற்படை விளக்கம் அளித்துள்ளது. குறித்த கடற்றொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்த போது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயக்கியதில் இரு கடற்றொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய இழப்பீடு வழங்கும் பணி இன்று முதல் ஆரம்பமாகும் என அந்த சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 6234 விவசாயிகளுக்கு 166.7 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த இழப்பீடு பொலனறுவை, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் 13,376 ஏக்கர் சாகுபடி நிலங்களுக்கு முதல் கட்டமாக வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாந்தராஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை அறிந்து மிகுந்த கவலையடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் மூத்த அரசியல்வாதியுமான மாவை சேனாந்தராஜா வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வெடிப்பு காரணமாக நேற்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதேவேளை மாவையின் உடல்நலம் குறித்து அறிவதற்காக பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். இவ்வாறானதொரு நிலையில் மாவை சேனாந்தராஜா தொடர்பில் நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் பக்கத்தில் 11 வெளியிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள்.